குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ என் பேர் மாயா, நான் வால்டன்ல மார்க்கெட்டிங் அண்ட் அட்மினா இருக்கேன். ஸோ இன்னைக்கு உள்ள வால்டன் ஆப் அண்ட் இபிஎல் ட்ரைனிங்கை பற்றி நம்ம இந்த 1 hour ஜூம் மீட்டிங்ல நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 13 பீப்புள் தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த ட்ரைனிங் வந்து வெறும் நம்மளுக்கு மட்டும் கிடையாது, ஏஜென்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நிறைய மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ், முக்கியமான பிஸ்னஸ் நம்ம வந்து பண்றது இந்த ட்ரைனிங் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால இந்த 1 hour ரொம்ப முக்கியமான நேரமா இருக்கும். ஸோ நீங்க உங்களோட குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த போஸ்டர் ஷேர் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ஜாயின் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வால்டன் ஆப் மூலியமா வந்து நிறைய விஷயங்கள், ஏன்னா ஒரு ஆப் வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் எல்லாமே நம்ம பண்றோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லாம அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம மெல்ல மெல்லமா பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இபிஎல், ஸோ என்டர்பிரனர் பர்ஃபார்மன்ஸ் லெவல், ஸோ ஒரு லெவல் தாண்டி போறதுக்கு ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆர்பி எப்படி சம்பாதிக்கலாம், அது எல்லாமே இந்த 1 hourல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். மறுபடியும் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆப்போட ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா டவுன்ல இருந்து நம்ம என்ன அதுல என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களோட முழுக்க முழுக்க கவனம் இந்த 1 hour இந்த போன்ல நீங்க வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து நியூ பர்சனா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, எல்லாரோட ஃபோன்லயும் பிளே ஸ்டோர், அதாவது ஒரு கேம் டவுன்லோட் பண்றதுக்கும் நம்ம என்ன தேவை, நம்ம பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம வால்டன் பிளே ஸ்டோர்ல போயிட்டு வால்டன் நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி வால்டன் டைப் பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மூலியமா நீங்க வந்து வால்டன் ஆப் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேர்ல நிறைய பாத்தீங்கன்னா ஐபோன் யூசர்ஸா இருப்பாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் பண்றவங்க பிளே ஸ்டோர்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இந்தியாவில் வாங்குற ஐபோன் யூசர்ஸ் மட்டும் நம்மளால வால்டன் ஆப்ல டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆப் ஸ்டோர்ல போய் நம்ம வந்து உண்மையாவே டவுன்லோட் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் இந்தியா யூசர்ஸ், இந்தியாவில் வாங்குற ஐபோன் யூசர்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட எல்லா போன்லயும் குரோம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த குரோம்ல போயிட்டு நம்மள ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி கூகுள் குரோம்ல partner.asiaemail.com, ஸோ அதை வந்து டைப் பண்ணீங்கன்னா, ஸோ நம்மளோட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் லாகின் அது வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அந்த லாகின் மூலியமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெறும் குரோம்ல பாத்தீங்கன்னா நம்ம போன்ல மட்டும் இல்ல, நம்ம சிஸ்டம்ல, நம்மளோட டெஸ்க்டாப்ல, நம்ம லேப்டாப்ல, அதுல கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆப் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ண போறோம். ஸோ இப்போ நியூவா ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட லீடர் வந்து நம்ம மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ மெயில் ஐடி கொடுத்த மெயில் ஐடிக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஏஷியா இமால்ல இருந்து நியூ பாஸ்வேர்ட் வந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் தான் நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ லாகின் பேஜ்ல பாருங்க, போன்ல லாகின் பேஜ்ல பார்க்கும்போது நம்மளால என்ன பார்க்க முடியும்னா, நம்ம கொடுத்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி கரெக்டா கொடுத்தவங்களுக்கு தான் அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் வந்திருக்கும். ஸோ அந்த யூசர் நேம்ல இருக்கிற மெயில் ஐடி வந்து போட்டுட்டு பாஸ்வேர்ட் வந்து நீங்க எந்த ஏஷியா இமால்ல இருந்து இந்த பாஸ்வேர்ட் வந்துச்சோ அந்த பாஸ்வேர்ட் நீங்க போட்டு லாகின் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில ஏஜென்ட்ஸ் நம்ம மறந்துடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இமெயில் ஐடி தப்பா கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்து இமெயில் ஐடி கொடுத்தோ பாஸ்வேர்ட் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி லாகின் கீழே வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க என்ன மெயில் ஐடிக்கு வந்து ரெஜிஸ்டர் மெயில் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி போட்டு அந்த பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி உங்க மெயிலுக்கு ஏஷியா இமால் அப்படின்னு நியூ பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அது மூலியமா நீங்க யூசர் நேம் அதே மெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணி முடிச்சாச்சு. பட் வந்து நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எப்பெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. டெய்லி மெயின்டெனன்ஸ் அதாவது பார்க்கும்போது நம்மளோட இந்தியா டைம் மார்னிங் 10:30 AM டு 11 AM. ஸோ அந்த டைம்ல தான் நம்மளுக்கு வந்து இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் நடக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 PM டு 4:30. ஸோ அந்த பீரியட்ல தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹாஃப் அன் ஹவர் டெய்லி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம 10 கண்ட்ரிக்கும் நம்ம யூஸ் பண்றதுனால ஸோ அந்த டெய்லி அந்த அப்டேட்ஸும் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால இந்த மெயின்டெனன்ஸ் வந்து இந்த டைமிங்ல மட்டும்தான் அந்த மெயின்டெனன்ஸ் நடக்கும். டெய்லி நடக்கிற ஒரு மெயின்டெனன்ஸ் தான் இது. ஸோ இன்னொரு மெயின்டெனன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு மெயின்டெனன்ஸ் நடக்கும். அதாவது நம்மளோட ஆர்பி கால்குலேஷன் பண்ணி நம்மளுக்கு வர்றதுக்கான ஒரு பீரியட் தான். அது பார்க்கும்போது நம்மளுக்கு மெமோ மெமோ வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எப்போ எந்த டைம் அதாவது பார்த்தீங்கன்னா மந்த் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ 2ஆம் தேதியிலேருந்து இந்த 10ஆம் தேதிக்குள்ள நடக்கிற ஒரு அந்த பீரியட்ல மட்டும் ஏதாச்சும் ஒரு டேட்ல அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இல்லை 2 hours மாதிரி உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நடக்கிறது. ஏன்னா அந்த ஆர்பி அப்படிதான் கால்குலேஷன் பண்ணி அந்த மந்த்லி ஒன்ஸ் வர்றதுக்கான மெயின்டெனன்ஸ். ஸோ ஆப்போட மெயின்டெனன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சு மெயின்டெனன்ஸ் எப்போ இருக்கிறதுலாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம லாகின் ஓப்பன் பண்ணிட்டோம். ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணோன்னே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோ டு மை ப்ரொஃபைல் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதுக்கு மட்டும் இப்போ சில பேருக்கு காமிக்கல அப்படின்னா எல்லாருமே ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து தெரியும்பாங்க ப்ரொஃபைல். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ 5 ஆப்ஷன் காமிக்குது. அந்த 5 ஆப்ஷன்ல நம்மளுக்கு என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றது பர்சனல் டீடைல்ஸ். பர்சனல் டீடைல்ஸ்ல என்ன வரும்? உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர். அதாவது நம்ம ஒரு நார்மல் ஆப் ஓப்பன் பண்ணாலும் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுப்போம். நம்மளோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ மாதிரி. ஸோ அந்த மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஐசி அப்படின்னா ஐசினாலே ஐடென்டி கார்டு. ஸோ உங்களோட ஆதார் கார்டு பிடிஎஃபோட நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ரேங்கிங் லெவல் இமெயில் அட்ரஸ் வந்து ஆல்ரெடி உங்க லீடர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அப்படியே கரெக்டாக வந்துடும். ஸோ ஐசி நம்பர் இருக்கிற இடத்துல மட்டும் உங்க ஆதார் கார்டு நம்பர் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அப்டேட் பாஸ்வேர்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஏஷியா இமால்லேருந்து ஒரு நம்பர் மாதிரி வருது. அவ்வளோ பெரிய நம்பர் எனக்கு வேண்டாம். ஸோ நான் வந்து ஸ்மாலா என்னோட ஷார்ட்டா நான் வந்து பர்சனலா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே ப்ரொஃபைல்ல செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்டேட் பாஸ்வேர்ட். அந்த அப்டேட் பாஸ்வேர்ட்ல ஏஷியா இமெயில்லேருந்து வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ பாஸ்வேர்ட் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஆனா அது மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் அது ஓப்பன் பண்ணிக்கலாம். 3வது பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் இன்ஃபோ. இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே பண்ணி பார்த்து வச்சுட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது. ஓகே. ஸோ பேங்க் அக்கவுண்ட் இன்ஃபோல நம்ம என்ன போடலாம்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் இன்ஃபோ ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு 3 ஆப்ஷன் தான் காமிக்கும். அக்கவுண்ட் நம்பர், அக்கவுண்ட் ஹோல்டர், பேங்க் நேம். ஸோ 3 ஆப்ஷன் தான் காமிக்குது இல்லையா? ஸோ இதுல நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அக்கவுண்ட் நம்பர் போட்டுடுறீங்க. பேங்க் அக்கவுண்ட்ல வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கும். ஸ்லாஷ் பண்ணி ஒரே இடத்துல போட்டுருங்க. அக்கவுண்ட் நம்பர் ஸ்லாஷ் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டுறீங்க. கீழே அக்கவுண்ட் ஹோல்டர்ல வந்து உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டுருங்க. உங்களோட பேரு ஸ்லாஷ் பண்ணி பேன் கார்டு, பேன் கார்டு நம்பரை அதில் கரெக்டாக ஃபில் பண்ணிடணும். 3வது பேங்க் நேம் இடத்துல உங்களோட பேங்க் நேம் HDFC இல்லைன்னா ICICI பேங்க், என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கோட நேமை நீங்க அதில் போட்டு வச்சிருக்கீங்க. முக்கியமா என்னன்னா இது 5 விஷயமும் கண்டிப்பா இந்த டீட்டெயில்ஸ்ல ஃபில் பண்ணி இருக்கணும். ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அது ஏன் வராதுன்னு நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வித்ட்ரா கொடுப்போம் இல்லையா? ஸோ வித்ட்ரா கொடுக்கும் போது
நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பேர் பண்ற ப்ராப்ளமே இந்த சாம்பிள் ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லையா, சாம்பிள். ஸோ சாம்பிள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் நம்பர்னா அக்கௌண்ட் நம்பர் போட்டுருவாங்க, அக்கௌண்ட் ஹோல்டர்ல இருக்கிற நேமை போட்டுருவாங்க, பேங்க் நேம் என்னமோ அதை போட்டு விட்டுருவாங்க. அப்படி கொடுக்கும் போது என்னன்னா, ஸோ வித்ட்ரா கொடுக்கும் போது நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால நான் சொல்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர்ல இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் ஸ்லாஷ் ஐஎஃப்எஸ்சி கோட், கீழே வந்து அக்கௌண்ட் ஹோல்டர்ல உங்க நேம், அப்புறம் ஸ்லாஷ் பண்ணி பேன் கார்டு டீட்டெயில்ஸ், பேங்க் நேம் இருக்குது இடத்துல பேங்க். ஸோ அந்த 5 டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிருக்கோம். இப்போ இன்னொன்று காமிக்குதுங்க இல்லையா, பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி நம்மளுக்கு வந்து நீங்க போன்ல ஓபன் பண்றவங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் காமிக்கும். நம்ம சிஸ்டம்ல ஓபன் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோ இந்த 5 ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இந்த 5 ஆப்ஷன் ஃபில் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபைல் பார்த்துட்டோம், அப்டேட் பாஸ்வேர்ட் பண்றதும் பார்த்துட்டோம், பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபோவும் பார்த்துட்டோம். இப்போ பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ். பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ்ல நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்மளோட பிளட் ரிலேஷன், அதாவது நம்ம ஃபேமிலி, நம்மளுக்கு ஒய்ஃப், ஹஸ்பண்ட், அம்மா அப்பா குழந்தைங்க, அந்த மாதிரி பிளட் ரிலேஷன்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன ஆனாலும் நம்மளோட அக்கௌண்ட் அவங்களோட பிஸ்னஸை அவங்க பண்ண முடியும். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் நீங்க இதில் ஃபில் பண்ண போறீங்க. ஸோ இது ரொம்ப கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு விஷயமா, நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியும் நம்ம குடும்பமும் நம்ம சேர்ந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த இதில் ஆப்ல இருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை தான் நீங்க ஃபில் பண்ணி முன்னாடியே வச்சுட்டு போறீங்க. ஓகே, ஸோ பெனிஃபிஷரி நேம்ல வந்து உங்களை அந்த பர்சனோட நேம், என்ன ரிலேஷன்ஷிப், குழந்தைங்கன்னா டாட்டரா சன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் இருந்தாலும் அவங்களோட என்ன ரிலேஷன் அப்படின்னு போட போறீங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்க போறீங்க. இன்னொன்னு ஐசி, ஐசினாலே ஐடென்டி கார்டு, அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ரொஃபைல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இது வந்து பேசிக் ஸ்டெப் தான், எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது வந்து நீங்க எப்பவுமே இந்த செஷன் முடிஞ்சாலும் நீங்க போய் ப்ரொஃபைல்ல எல்லாமே அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ செட்டிங்ஸ் கீழே ப்ரொஃபைல் பார்த்துட்டோம், ப்ரொஃபைல் பக்கத்துல செட்டிங்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா வால்டன் ஆப் பத்தி ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல வந்து நம்மளோட 10 நாடுகள்ல உள்ள இருக்கிற அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளோட இந்தியா ஆஃபீஸ் ஒரு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டி நகர், சென்னை. அதுக்கு ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் கூட வாட்ஸ்அப் சேட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணி அது மூலியமாகவும் போயிட்டு சேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ரொஃபைல் முடிச்சிட்டேன், செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு, ஒரு பேசிக் செட்டிங்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துருங்க. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு, மை பிஸ்னஸ், எடுகேஷன், ரெடிங் பாயிண்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆப் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல தான் இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருக்கும்போது நம்ம ஃபோன்ல இருக்கிற செட்டிங்ஸ், ஃபோன்ல இருக்கிற நார்மல் செட்டிங்ஸ்ல போயிட்டு லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாவே ஃபுல் ஃபோனே வந்து நம்மளுக்கு தமிழ்ல வந்துடும். ஸோ தமிழ், ஹிந்தி அந்த மாதிரி லாங்குவேஜஸ் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அது மூலியமாவும் தமிழ்ல வெறும் தமிழ் தெரியுங்களுக்கு கூட நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஹோம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரிடெம்ஷன் பாயிண்ட், மை பிஸ்னஸ், எடுகேஷன், விமால், வேலட், பர்ச்சேஸ், இந்த 6 விஷயங்களும் இருக்கு. இந்த 6 விஷயத்துக்குள்ளும் உள்ள ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ள என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்க்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது லேட்டஸ்ட் நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ் என்ன காமிக்கும்னா இப்போ கம்பெனி மூலியமா நம்மளுக்கு அப்டேட்ஸ் வருது. அதாவது மீட்டிங் போஸ்டர்ஸ், என்னென்ன ஜூம் மீட்டிங்ஸ், என்னென்ன ட்ரெயினிங்ஸ் நடக்குது, எல்லாமே வந்து நம்மளுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அப் டு டேட்டா நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ அதுதான் லேட்டஸ்ட் நியூஸ், நம்ம வால்டன்ல என்ன நடக்குது அப்படின்றது நீங்க அது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, முதல்ல நம்ம வந்து ரெடிம் பாயிண்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெடிம் பாயிண்ட் நம்ம ஓப்பன் பண்றோம். இந்த ரெடிம் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்போ தேவைப்படும்னா, நீங்க ரிடப்ஷன் பண்ண போறீங்க. அதாவது இப்ப நம்மளுக்கு தெரியும் 15 ஆர்பில இருந்து 10,000 ஆர்பி வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயா நம்மளால இன்சென்டிவ் பெற முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால அது வந்து எங்க வாங்கலாம்னா நம்ம ரிடப்ஷன் பாயிண்ட்
அதில் போயிட்டு நம்ம வாங்கலாம். ஸோ ரெடிம்ஷன் பாயிண்ட் போறீங்க. ஸோ ரெடிமை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அதில் போயிட்டு எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆர்பி இருக்கு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆர்பி இருக்கு. 18 ஆர்பியில் நான் 15 ஆர்பி வந்து நான் மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன். இல்லை வேண்டாம், எனக்கு 18 ஆர்பி இருக்கு, இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்து வச்சுட்டு 25 ஆர்பினா நீங்கள் லேப்டாப் இல்லைன்னா ஃபோன் அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு 50 ஆர்பினா கேஷ், ஸோ 70 ஆர்பினா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் இருக்கும். ஸோ இப்போ நான் 15 ஆர்பிக்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ ரெடியூம் ஆப்ஷன் தொட்டுட்டேன். ஸோ கார்ட்டில் வந்து எனக்கு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 ஆர்பியோட ஃபோனோட உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அந்த இது வந்து சப்மிட் வந்து பண்ணிடலாம். ஸோ எங்கள் அட்மின் மூலியமா நம்மளுக்கு வந்து அந்த அப்ரூவ்க்காக வெயிட் பண்ணணும். அந்த அப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நியர்பை ஸ்டோர்ல போயிட்டு இப்போ நீங்கள் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த ஃபோனோட பில் காப்பி வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஸோ ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் பில் காப்பி ஃபோட்டோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன்னா எப்படி கையில் வந்து ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு நம்மளுக்கு எப்படி வி போஸ்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதாவது அந்த போஸ்டர்ஸ் வரும். ஸோ அதுக்காக இது கண்டிப்பாக தேவை. இதில் வந்து நீங்கள் பில் காப்பி அண்ட் உங்களோட ஃபோட்டோ. ஸோ உங்கள் லேப்டாப் கையில் வச்சு ஒரு போஸ்ட் அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ரெடிம்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பி ரெடிம் பண்ணுறதுக்கான யூஸ் ஆகுது. இப்போ இரண்டாவது பார்த்தீங்கன்னா மை பிஸ்னஸ்ல 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு என்ன ஆப்ஷன்னா மை சேல்ல வந்து உங்களோட 3 அக்கௌண்ட்டும் உங்களோட டோட்டல் டீம் பார்க்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் சிவி பார்க்கலாம். ஆர்பி ஷேர், மந்த்லி சேல், டீம் ஏ அண்ட் டீம் பி ஒரு விஷயங்களும் நீங்க இதில் பார்க்கலாம். மை நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா உங்களோட டைரக்ட் ரெஃபரல் லிஸ்ட் வந்து பார்க்கலாம். நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் யோர் டீம், டோட்டல் ஏஜென்ட் ஃப்ரீ வந்து உங்களோட 3 அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி நீங்க பார்க்கலாம். கமிஷன் ரிப்போர்ட்லயும் பார்த்தீங்கன்னா உங்களோட மை கமிஷனும் அண்ட் டைரக்ட் சேல் கமிஷன் அண்ட் குரூப் சேல்ஸ் கமிஷனும் இந்த 3 அக்கௌண்ட்டோடதும் உங்களுக்கு 3 அக்கௌண்ட்டோடதும் ஓப்பன் பண்ணி நீங்க பார்க்கலாம். பர்சனல் பர்ச்சேஸ் ரிப்போர்ட்ல வந்து உங்களோட ஓன் பர்சனல் பர்ச்சேஸ் வந்து உங்களோட 3 அக்கௌண்ட்டோடதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட வித்ட்ராலும் அண்ட் கமிஷன் ஹிஸ்டரி வந்து உங்களோட அந்த 2 விஷயமும் இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்ல வந்து நீங்க ஓபன் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே இந்த மை பிசினஸ்க்குள்ள 5 ஆப்ஷனா ஒவ்வொரு விஷயமும் அடங்கி இருக்கு. ஸோ ஒரு 3 அக்கௌண்டோடதும் ஒவ்வொரு டீட்டெயில்ஸோட நீங்க ஓபன் பண்ணி நீங்க பார்க்கலாம். எடுகேஷன். ஸோ இந்த எடுகேஷன்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகல. சாரி. இப்போ எடுகேஷன்ல பாத்தீங்கன்னா 3வது எடுகேஷன்ல நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த 2 ஆப்ஷன்ல வந்து முதல் ஆப்ஷன் ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் லிஸ்ட்ல போயிட்டு ஸோ இந்தியா வந்து சூஸ் பண்ணு. ஸோ இந்தியா சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மீட்டிங் நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மீட்டிங், கோயம்புத்தூர் மீட்டிங்ஸ் நடக்குது. ஸோ அதுக்கான டிக்கெட் பர்ச்சேஸ்க்காக தான் நம்ம இந்த ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ நான் எனக்கு வந்து பெங்களூர் மீட்டிங்ல டிக்கெட் வாங்கணும். ஸோ அப்படின்னா பெங்களூர் மீட்டிங் போஸ்ட் நான் கிளிக் பண்றேன். ஸோ அது ஓப்பன் ஆகும். ஸோ அதோட யூஎஸ்டி எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 3 யூஎஸ்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு 110 கிட்ட அந்த மாதிரி ஸ்டாக் இருக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணி பை டிக்கெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட் வேணும்னு ஆப்ஷன் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம்.
ஸோ எவ்வளோ டிக்கெட் வேணும் உங்களுக்கு 10 வேணும்னா இந்த ப்ளஸ் 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 பண்ணீங்கன்னா 10 வரும். இல்லை எங்களுக்கு 2 போதும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டிக்கெட் பர்ச்சேஸ் ஆயிடும். ஓகே, ஸோ ஈவெண்ட்ஸ்ல வந்து முக்கியமான விஷயமே என்னன்னா நம்மளுக்கு வந்து டிக்கெட் பை பண்றது தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னாலும் டிக்கெட் பை பண்ணணும்னாலும் அந்த ஈவெண்ட்ஸ் மூலியமா தான் நம்மளால வாங்க முடியும். மை மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, செகண்ட் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 10 நாடுகள்ல இருக்கிற அப்டேட்ஸ், அதாவது நம்மளோட என்சிஎஸ் ப்ரெசன்டேஷன் ஆப்போட பிடிஎஃப், ஸோ அந்த ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட நம்மளோட மீட்டிங்ஸ், ஜூம் மீட்டிங்ஸ் லிங்க்ஸ், ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங்கான லிங்க்ஸும் ஸோ நம்மளோட வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டே வரும். ஸோ அந்த யூடியூப் மூலயமா ஒவ்வொரு ஆப், ஒவ்வொரு வெப்சைட்ல போய் நான் பார்க்கறது தவிர, ஸோ நான் வந்து இந்த மூலியமா, ஸோ நம்மளோட ஆப் மூலியமாவே ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் ஒரே நம்மளோட வால்டன் ஆப் மூலியமாவே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நான் இதுக்காக நான் வேற ஒரு வெப்சைட்க்குலாம் நான் போய் பார்க்க வேண்டாம். ஸோ நம்மளோட அப்டேட்ஸாக இருந்தாலும், நம்மளுக்கு ட்ரைனிங்காக இருந்தாலும், நம்மளுக்கு லிங்காக இருந்தாலும் எல்லாமே டேட் வைஸாக நம்மளோட ஆப் மூலியமாவே கிடைக்குது. ஸோ அதனால எடுகேஷன்ல ஈவெண்ட்ஸ் வந்து என்னதுக்கு நம்மளுக்கு வந்து டிக்கெட் பை பண்றதுக்கு, மை மெட்டீரியல்ஸ் நம்மளோட 10 நாடுகள்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். 4வது விமால் நியூ அப்டேட் தான். ஸோ விமால்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா விமால் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும்போது ஜோன், ஸோ வந்து நம்மளோட இந்தியான்னு செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்தியான்னு செலக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு பேக்கேஜ் காமிக்கும். ஒரு விசிடி, ஒரு வி ப்ரோட்டீன், சாரி ஒரு வி ஆஃப். ஸோ 3 ஆப்ஷனும் நம்மளுக்கு காமிக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இந்த விமால்ல வாங்கும் போது நம்மளுக்கு செல்ஃப் பிக்கப்னா பரவாயில்ல, நம்மளுக்கு டெலிவரி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெலிவரியில ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், அதாவது நான் ஒரு வாட்டி 3 வாட்டி விமால்ல நான் 3 வாட்டி விசிடி கிளிக் பண்றேன்னா 3 வாட்டியும் நீங்க அந்த ₹100 டெலிவரி சார்ஜஸ் பே பண்ணியா. அதே நான் 10 வாட்டி நான் கிளிக் பண்ணாலும் குவான்டிட்டி விமால்ல உங்களுக்கு 10 வாட்டி அந்த டெலிவரி சார்ஜஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி விமால்ன்றது நம்ம சிங்கிள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான். இப்போ சிங்கிள் ப்ராடக்ட் நீங்க வாங்குனீங்கனாலே ₹100 வந்து நம்மளுக்கு டெலிவரி சார்ஜஸ் உண்டு. இதுவே நீங்க செல்ஃப் பிக்கப்பா வாங்கிக்கிறீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் இல்லை. நீங்க வந்து டெலிவரின்னு சூஸ் பண்ணாலே அந்த யூஎஸ்சி கன்வெர்ட் ஆகி தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க விமால்ல வாங்குறீங்க, நான் ஸ்டார்டர் வாங்குறத போய் நான் விமால்ல வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க 3 வாட்டி. ஸோ 3 வாட்டியும் உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் காமிக்கும். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், ஈச் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து விமால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்க கிளிக் பண்ணிட்டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கலாம். 5வது வந்து மை வேலெட். மை வேலெட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷயமே வந்து வித்ட்ரா பண்றதுக்கு. ஸோ வித்ட்ரா ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வாங்கும் போது என்ன பண்ணுவோம், ஸோ அந்த ப்ராடக்டோட ரேட் இப்போ VR4 நான் பேசிக் வாங்குறேன் 12,960 அப்படின்னு வாங்கும் போது, ஸோ அந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வாங்கும் போது அந்த ப்ராடக்ட்டை வந்து பே பண்ணிட்டு ஸோ நான் வந்து இ கேஷ் நான் வாங்கிடுவேன். ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி $83 இருக்கு. $83 இருக்கு. ஆனா வந்து நான் என்னால அந்த ஸ்டார்டர் பேக்க வாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ VR4 வந்து ஸ்டார்டர் பேக் வாங்க முடியாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து பேலன்ஸ் இ கேஷ் தான். நான் வந்து இப்போ நான் ப்ராடக்ட் புதுசா வாங்க போற இ கேஷ் கிடையாது. ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பேலன்ஸ் இ கேஷ். ஸோ அதை வந்து நான் வித்ட்ராக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வித்ட்ராக்காக யூஸ் பண்றது வந்து உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க. வித்ட்ரா ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது இ கேஷ் அமௌண்ட் வந்து டிஃபால்ட்டாவே 25 காமிக்கும். ஸோ அதுல பிளஸ் பண்ணி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ $83 உங்ககிட்ட இருக்குன்னா பேலன்ஸ் அந்த 83 டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நம்ம கம்பெனில சார்ஜஸ் வந்து $1. ஸோ அது வந்து டாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டோட்டல் வந்து $82 காமிக்கும். ஓகே, ஸோ $82 காமிச்சிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும். ரெக்வஸ்ட்காக வெயிட் பண்ணும். ஸோ சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீஸ் கன்ஃபார்ம் பிலோ வித்ட்ரால், அதாவது ரீஎன்டர் பாஸ்வேர்டு கேட்கும். ரீஎன்டர் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்ட் போடணும்னா நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் போடுறீங்கல்ல, ரெஜிஸ்டர் மெயில் ஐடி போட்டு ஒரு பாஸ்வேர்ட் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த பாஸ்வேர்ட் தான் நம்ம வித்ட்ரா கொடுக்கும் போதும் அந்த பாஸ்வேர்ட் போட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் முடிச்சு. ஆனா இந்த வித்ட்ரா கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் அந்த 5 டீட்டெயில்ஸும் பேங்க் டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிருக்கணும். அதாவது பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, இன்னொன்னு என்னன்னா உங்க பேரு, அப்புறம் வந்து
பேன் கார்டு நம்பர், இன்னொன்று எந்த பேங்க். ஸோ இந்த 5 டீட்டெயில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 5 டீட்டெயில்ஸும் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் பெண்டிங்லேயே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 4-5 நாள் ஆனால் கூட உங்களுக்கு வந்து அது அப்ரூவ் ஆகாது. ஸோ அதனால நீங்கள் வந்து எப்பவுமே அந்த 5 டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து தானாகவே வித்ட்ரா வந்து வித்ட்ரா வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 48 ஹார்ஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் அந்த பீரியட் வந்து பார்த்துக்கோங்க. 48 ஹார்ஸ் தான் ஆகும் டோட்டலாக. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் சாட்டர்டே கொடுக்குறீங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் தான், மண்டே ஈவினிங் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டியூஸ்டே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சண்டே ஹாலிடேனால மண்டே ஈவினிங் அப்ரூவ் ஆகும். ஸோ டியூஸ்டே தான் உங்களுக்கு வந்து வித்ட்ரா கிடைக்கும். ஸோ அதனால கிரெடிட் உங்களோட பேங்க்ல கிரெடிட் ஆகும். ஸோ அதனால நீங்க வித்ட்ரா கொடுக்கும் போது கண்டிப்பா 48 ஹவர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கீழே வந்து +000, அதாவது அது வந்து கமிஷன். ஸோ நம்ம டெய்லி பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய க்ளோசிங் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:30. ஸோ இன்னைக்குள்ள டைமிங் வந்து 9:30 டெய்லி க்ளோசிங் டைமிங் வந்து. ஸோ அந்த கமிஷன் எல்லாமே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 11 o'clock வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ அது வந்து யூஎஸ்டியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ ஐ மீன் டாலர் ஐ மீன் அதான் யூஎஸ்டியா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அது வந்து நீங்கள் வித்ட்ராக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கீழேயே வந்து டிரான்ஸ்ஃபர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட கஸ்டமர் உங்களோட லீடர் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து இ கேஷ் இல்லாமல் இருக்கும். உங்ககிட்ட பேலன்ஸ் இ கேஷ் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ஐடி நம்பர் போட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட இருக்கிற இ கேஷ் வந்து நான் இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது அவங்க ஐடி நம்பர் வச்சு நான் வந்து எவ்வளோ யூஎஸ்டி 25 யூஎஸ்டினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு இ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அது வந்து ஏஜென்ட் டு ஏஜென்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஈஸியான ஆப்ஷன். ஸோ உங்ககிட்ட பேலன்ஸ் வித்ட்ரா இருக்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நம்மளுக்கு ஜிபே ஸ்கேனர் வந்து நம்மளுக்கு மூலியமா நம்மளுக்கு சென்ட் பண்றாங்க லீடர்ஸ். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம ஃபோன் டு ஃபோன் ஐ மீன் நம்ம ஃபோன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி கூகுள் பேல என்ன பண்ணுவோம், கூகுள் பேலேயே வந்து அப்படியே அந்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து பேசிக் ஒரு 2000 அப்படிதான் லிமிட்னு காமிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம நம்ம இன்னொரு ஃபோன் மூலியமா இருக்கிற அந்த ஸ்கேனரை நம்ம ஸ்கேன் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்கேன் மூலியமா இன்னொரு ஃபோன் மூலியமா நம்ம பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த அந்த ஏன் வரல அப்படின்ற ஒரு டவுட் வந்து கிளியர் ஆகும். ஸோ அதனால இன்னொரு ஃபோன்லேருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை போட முடியும். இப்போ 6வது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ்ல வந்து நம்ம பண்ணும்போது ஸ்டார்டர் பேக், பேசிக் பேக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 ஆப்ஷன் காமிக்குது. ஸோ 5 ஆப்ஷன்ல வந்து நான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நான் நியூ பர்சனை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு கண்ட்ரி இந்தியாவை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ரெஃபர் பிளேஸ்மெண்ட். ஸோ என்னோட ஐடி கீழே நான் வந்து எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறேன்றத கரெக்டாக சூஸ் பண்ணி நான் பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களோட கஸ்டமரோட இமெயில் அட்ரஸை நான் கரெக்டாக டைப் பண்ணணும். கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவங்களோட டீட்டெயில்ஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்களோட மொபைல் நம்பர், அட்ரஸ், ஸோ அவங்களோட சிட்டி என்ன, பின்கோடு என்னன்னு பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுத்துறேன். ஸோ சப்மிட் கொடுக்கும்போது
ஒவ்வொரு தடவையும் கண்டிப்பா அந்த கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நீங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணாம நம்ம என்ன அந்த சிஸ்டம்ல காமிக்குதுன்றத ஒரு செகண்ட் பார்த்து டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டேன், ரெஃபர் பிளேஸ்மெண்ட் நான் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எஸ் கொடுத்துட்டு டெலிவரி மெத்தட் கேட்குது. ஸோ டெலிவரி மெத்தட்ல நான் கண்ட்ரி வந்து இந்தியா சூஸ் பண்றேன். டெலிவரி மெத்தட் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து செல்ஃப் பிக்கப், இன்னொன்னு வந்து டெலிவரி. செல்ஃப் பிக்கப்னா உங்களுக்கு நீங்க கையில வாங்கிக்க போறீங்க. எங்க ஹைதராபாத் ஆஃபீஸ் எதுவா இருந்தாலும் நீங்க செல்ஃப் பிக்கப் சூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் பிக்கப்னா நீங்க வந்து ஆர்டர் நம்பர் சொன்னாலே போதும். நீங்க ஒருவேளை ஹைதராபாத்ல அவங்க ஏஜென்ட் இருக்காங்கன்னா நீங்க வந்து ஆஃபீஸ்ல போயிட்டு அவங்களுக்கு அந்த ஆர்டர் ஐடி இருக்கும். அது நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க. சென்னையில வந்தாலும் அவங்களுக்கு ஆர்டர் ஐடின்னு சூஸ் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டர் ஐடி சேஞ்ச் ஆகும். ஆனா வால்டன் ஐடி சேஞ்ச் ஆகாது. வால்டன் ஐடி நம்மளோட ஏஜென்ட்டோட நம்பர். ஓகேங்களா? ஸோ ஆனா ஆர்டர் ஐடின்றது ப்ராடக்டோட நம்பர். ஸோ அதனால ஒவ்வொரு தடவையும் அந்த ஆர்டர் ஐடி சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து செல்ஃப் பிக்கப் சூஸ் பண்றதுனால நான் ஆஃபீஸ்ல வந்து நேரடியா வாங்கிக்கலாம். ஆனா நான் வந்து டெலிவரின்னு சூஸ் பண்ணும்போது நான் ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து வீட்ல இருந்து நான் சென்னையில இருக்கேன். நான் உங்களுக்கு ஹைதராபாத்ல நான் சென்ட் பண்றேன்னா, அவங்களுக்கான நேம், ஃபோன் நம்பர், ஃபுல் அட்ரஸ், அதாவது ஏரியா நேம் மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் டி நகர், ரங்கன் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டு குடுக்காம, ஹவுஸ் நம்பர், ரோட் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட்டா போட்டு, பின்கோடோட குடுத்து நீங்க டைப் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணாலே போதும். ஸோ அது திரும்பவும் நீங்க WhatsAppல அனுப்பிச்சு நீங்க ரிவைஸ் பண்ண தேவையே இல்ல. ஸோ நாங்களே வந்து அட்மின் மூலியமா பார்த்து உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ பார்த்து என்ன ப்ராடக்ட் ஏது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நாங்க டிஸ்பேட்ச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் ப்ராடக்ட் வாங்க போறேன். ப்ராடக்ட் வாங்கும்போது எப்பயுமே வந்து டாலர பார்த்து ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட்ட பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு பேசிக் வியாபு வாங்க போறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் ஆட் டூ கார்ட் ஓகேங்களா? ஆட் டூ கார்ட் குடுத்துட்டேன். ஸோ மை கார்ட்ல நான் ஓப்பன் பண்ணனாலே எனக்கு தெரியும் நான் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க வி புரோட்டீன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, $190 காமிக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, காம்போ செட்டும் பார்த்தீங்கன்னா $190. ஸோ அதனால நான் USD மூலியமா நான் போய் பார்த்தேன். நான் பண்ணேன்னா, கொஞ்சம் அதனால ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் தப்பா மாறிடும். ஸோ அதனால நீங்க ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணி கரெக்ட்டா சூஸ் பண்ணி, திரும்பவும் மை கார்ட்ல வந்து நீங்க வந்து ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்னொன்னு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட வந்து நான் $162க்கு பேசிக் பேக் வாங்க போறேன். ஆனா என்கிட்ட எக்ஸ்ட்ராவே நெறைய 5 பேக்குக்கான காசு டாலர்ஸ் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் வாங்க போறது ஒண்ணே ஒண்ணு தான். அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க எத்தன வாட்டி கிளிக் பண்ணியிருக்கீங்கன்றத கரெக்ட்டா பார்க்கணும். ஸோ ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். 10 வாட்டி 5 வாட்டி நீங்க கிளிக் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டு முடிச்சுட்டீங்கன்னா, அந்த ஆர்டர் ஐடிக்கு 5 செட்டுன்னு காமிச்சிரும். நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்ணும்போது என்ன ஆப்ஷன்றது நீங்க பார்த்துக்கணும். செக் அவுட் கார்ட் குடுத்துடுறீங்க. ஸோ செக் அவுட்ல வந்து ஒன்ஸ் திரும்பவும் செக் பண்ணிக்கிறீங்க. சப்மிட் குடுத்தீங்கனாலே போதும். உங்களோட ஆர்டர் ஐடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனாலே இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் வரும். ஸோ அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடி வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷன் அப்கிரேட்ல வந்து உங்க ஃபர்ஸ்ட் ஐடி, செகண்ட் ஐடி இருக்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க ஆல்ரெடி ஸ்டார்டர் வாங்கியிருப்பீங்க. இன்னொரு ஸ்டார்டர் வாங்கினீங்கன்னா பேசிக் ஆயிடுவீங்க. ஸோ உங்களோட ஐடியை அப்கிரேட் பண்றதுக்கான அப்கிரேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ சப் அக்கௌண்ட். ஸோ ஒரு ஐடி போட்டீங்க, இன்னொரு அக்கௌண்ட் உங்களுக்கு கீழே 2 சப் அக்கௌண்ட் போடுறதுக்கான நியூ சப் அக்கௌண்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒவ்வொரு வாட்டியும் செல்ஃப் பிக்கப்பா, டெலிவரியா என்னன்னு வந்து நீங்க செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மை ஆர்டர்ல வந்து தான் பார்க்கும்போது, நம்மளோட லீடர்ஸ் வந்து நம்மளுக்கு நெறைய ஆர்டர்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே மை ஆர்டர்ல இருக்கும். ஸோ ஆல்ரெடி எந்த டேட்ல போட்டிருக்கீங்க, எதுல போட்டிருக்கீங்க. மை ஆர்டர்ல இருந்து 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒண்ணு செல்ஃப் பிக்கப், டெலிவரி. ஸோ செல்ஃப் பிக்கப் போட்டிருந்தீங்கன்னா ஆர்டர் ஐடியோட எந்த டேட் எல்லாமே காமிக்கும். டெலிவரி சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு அட்ரஸோட எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க அந்த விஷயங்கள் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா டெலிவரின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். உங்க ஃபுல் பேரு, ஃபோன் நம்பர், ஃபுல் அட்ரஸ் குடுக்கறது கண்டிப்பா மறந்துறாதீங்க. அண்ட் தப்பா நீங்க வந்து அட்ரஸ் குடுத்துறாதீங்க. ஒரு வாட்டி தப்பா குடுத்துட்டு நாங்க அனுப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வந்து அந்த அந்த கிளியர் பண்றது வந்து அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ப்ராசஸ். ஏன்னா ஒன்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் கொரியர் பெர்சன் வந்து அவங்க டிலே பண்ணிடுவாங்க. ஸோ அங்க வந்து அனுப்புறதுக்கு உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு அந்த டிலே
அந்த டிலேவை நீங்க உங்களுக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு டெலிவரி சூஸ் பண்ற டவுட்டா இருக்குன்னா செல்ஃப் பிக்கப் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நம்மளோட அட்மின் நம்பர்ஸ் வந்து அட்மின் நம்பர் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி கஸ்டமர் நம்பர் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு தனியா ஆர்டர் ஐடி போட்டு ஃபுல் அட்ரஸ் அனுப்பிச்சு விட்ருங்க. உங்களுக்கு எப்போ அந்த கன்ஃபர்மேஷன் அட்ரஸ் வருதோ அது வரைக்கும் டெலிவரியில நீங்க சூஸ் பண்ணும்போது கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. தப்பான அட்ரஸ் பின்கோடு வந்து சூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் நம்ம வந்து கொடுத்துரும். ஸோ டெலிவரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சர்வீஸ் எல்லாமே இப்போ நம்மளுக்கு வந்து ட்ராக்கிங் நம்பர்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது ப்ரொஃபஷனல் கொரியர், எஸ்டி கொரியர், ஒவ்வொரு கொரியருக்கானவும் நம்மளுக்கு வந்து ட்ராக்கிங் நம்பர்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ட்ராக்கிங் நம்பர்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்குற டெலிவரி நம்பர்ஸ், அதாவது கஸ்டமர் நம்பர்ஸ் நீங்க கொடுத்துருப்பீங்க. ஸோ வேற ஒரு பர்சன் நம்பர் அவங்களுக்கு போய் டெலிவரி ஆகுற நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த ஃபோன் நம்பருக்கு ஸோ இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணுறோம்னா 4:00 வந்து 4:00 வரைக்கும் ஸோ கொரியர் டிஸ்பேச்சிங் டைம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுல்லாக அப்டேட்ஸ் டைம் தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பிஃபோர் 12 பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸ் நம்பர்ஸும் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய எல்லா கொரியர் டீட்டெயில்ஸ் நம்பர்ஸும் வந்து ஸோ எங்ககிட்ட இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பிஃபோர் 12:00 பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் மீடியமாக அனுப்பிச்சிடும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ட்ராக்கிங் நம்பர் வந்து ஸோ இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணிட்டும் எந்த கொரியர் அப்புறம் அந்த ட்ராக்கிங் நம்பரோட அவங்களுக்கு கஸ்டமருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் லீடர்ஸ் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த கரெக்டான எஸ்எம்எஸ் போய் சேருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி மட்டும் இல்லை, கோட்டாக் பேங்க்கும் இருக்கு. ஸோ அதுக்கான கியூஆர் கோடும் இருக்கு. அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீன்ல தெரியுற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் வேணும்னா நீங்க அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தும் நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் ரெக்வஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்னாலே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ், ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ இமெயில் கரெக்ஷன் பண்ணணும், நேம் கரெக்ஷன் பண்ணணும், ஃபோன் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை யாராவது டிசைனேஷன் பண்ண ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஸோ இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் ரிக்வஸ்ட் ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த லிங்க் மூலியமா நீங்கள் கிளிக் பண்ணாலும் இல்லை உங்கள் லீடர்ஸ் மூலியமா நீங்கள் கேட்டும் நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட்டோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் கால் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட் அது என்ன வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க இன்னைக்குள்ள ஆப் வந்து உங்களோட ட்ரைனிங் வந்து. ஸோ இவ்வளோதான் டீட்டெயில்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இபிஎல் பற்றி பர்ஃபார்மன்ஸ் என்டர்பிரனர் பர்ஃபார்மன்ஸ் லெவல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் நதீம் கான், நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜரை நான் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் ப்ரெசன்டேஷன் மாயா மூலயமா நடந்திருக்கு. ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஸோ இதனால அவங்க வந்து என்னென்னலாம் பிரச்சனைகளை வந்து நம்மளுடைய ஏஜென்ட் சொல்லிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் பார்த்து வச்சதுனால அது எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆப் டீட்டெயில் சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்ம இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் ஆப்பை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது இந்த பிஸ்னஸில் கற்றுக்க வேண்டியது இபிஎல் விஷயந்தான் இல்லைங்களா? அந்த இபிஎல் விஷயம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு பிஸ்னஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறது புரிஞ்சிடும். ஸோ இதில் நமக்கு வந்து 2026 இந்த வருடம் நமக்கான ஒரு ரெஃப்ரெஷ்டு இபிஎல் சிஸ்டம் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பின்னுடைய டிசைன் கூட மாறி ஒரு மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு அருமையான மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதில் இந்த ஆண்டர்பிரனர் பர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நம்ம டீம் வளர்ச்சியை வந்து நம்ம கண்ணு முன்னால் நம்ம பார்த்து அது வளர்கிறதுக்கான வாய்ப்பும் நாம் பண்ணதே அடுத்தவங்க பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் எப்படி சொல்லி தரணுங்கிறது இதில் தான் இருக்குது. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நேரடி விற்பனை துறையில் வந்து அடிப்படை விஷயமே வெற்றிக்கு வந்து டூப்ளிகேஷன் தான் முக்கியம். அதாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதே உங்கள் டீமில் சொல்லி கொடுத்து அதே விஷயம் திரும்ப நடக்கிறதும், உங்களுடைய அப்ளைன் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஜெயிச்சதுக்கான சிஸ்டமும் அது கம்பெனியோடைய ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது.
ஸோ எல்லாருக்கும் ஒரே பிளான் தான், எல்லாத்துக்கும் ஒரே ப்ராடக்ட் தான், எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் தான். ஸோ எல்லாருமே இந்த சிஸ்டத்துக்குள்ளார இருந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி நம்ம வந்து நம்ம டீமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இபிஎல் சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். தொடர்ந்து கரெக்டான ஒரு க்ரோத் இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க எவ்வளோ பெரிய பில்டிங், எவ்வளோ பெரிய விஷயத்த கட்டமைக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான அடிப்படை அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் டெப்த்தாகவும் பண்ணணும் அப்படின்னா அப்போதான் நீங்க இந்த சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், ராயல் இப்படி மேலே போக முடியும். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயமே வந்து இந்த இபிஎல் சிஸ்டத்தில் நம்ம வந்து பங்கெடுக்கணும். நம்ம வந்து இந்த வோல்டன் பிஸ்னஸ் என்னென்னலாம் வருமானங்கள் கொடுக்குதோ எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா முதல் விஷயம், இது வந்து கட்டாயமான விஷயம் இல்லை. எல்லாரும் பிஸ்னஸ்ல வந்து வரக்கூடியவங்க வோல்டன்ல கஸ்டமராகவும் வரலாம், ப்ராடக்ட் யூசர் டிஸ்கவுண்ட்ல வாங்கி யூஸ் பண்றதுக்கான விஷயத்துலையும் வரலாம். பட் நீங்க யாரை வந்து உங்க பிஸ்னஸ் பார்ட்னரா கொண்டு வந்து அவங்களும் வளரணும் நீங்களும் வளரணுங்கிற எண்ணத்தோட இருக்காங்களோ அவங்களுக்கு இதுதான் முக்கியம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாம யாருனாலையும் வோல்டன்ல அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாதான் அந்த எல்லோருக்குமான சமமான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் முதல் ஸ்டெப்பு. ஸோ அந்த சில்வர் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா முதல்ல நமக்கு 3 ஐடி இருக்கு, 3 அக்கௌண்ட் இருக்கணும். அந்த 3 அக்கௌண்ட் இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க ஜாயின் பண்ண டைம்ல இருந்து ஒரு 10 புதிய ஏஜென்ட்டுகளை நீங்க ஸ்பான்சர் நியமித்திருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து தான் உங்களோட சில்வர் கதை ஆரம்பிக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சில்வர் ஆகிறது ஒரு முறை தான், வருஷம் வருஷம் ஆக வேண்டியதில்லை. நீங்க ஜாயின் பண்ணி நீங்க ஆரம்பிச்ச உடனே அது பழைய டிஸ்ட்ரிபியூட்டரா பழைய ஏஜென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, புதிய ஏஜென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோருக்கும் இந்த 2026 ஒரு சமமான வாய்ப்பு. இந்த வாய்ப்புல எல்லாருமே புதிதாக ஒரு 10 நியூ ஏஜென்ட்டை உள்ள நீங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாதான் உங்க ஐடியே வந்து ஏஜென்ட்டா அதாவது சில்வர் ஆண்டர்பிரனரா காமிக்கும். ஸோ முதல்ல நீங்க 3 அக்கௌண்ட் கூட பேசிக்ல போட்டிருக்கலாம். ஆனா இந்த வாட்டி நீங்க இந்த இபிஎல்ல பங்கெடுக்கணும்னா எந்த 2023ல ஜாயின் பண்ணியிருந்து நீங்க அதுக்கப்புறம் பிசினஸே பண்ணல, ஆனா 3 ஐடி போட்டிருக்கீங்கன்னா கூட அப்ப நீங்க சில்வர் ஆயிருந்தாலும் திரும்ப இந்த 2026ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒரு வாட்டி செஞ்சா போதும். ஸோ நமக்கு வந்து 3 ஐடி பேசிக்லையாவது இருக்கணும் ஆரம்பிக்கும் போது சில்வர் ஆகிறதுக்கு. ஸோ இதில் நம்ம 3 அக்கௌண்ட் கொண்டு வந்து நம்ம பேர்லேயே 3 ஐடி ஒரே ஆதார் ப்ரூஃபில் இதை வச்சு பண்ணணும். அதுவும் எல்லாமே பேசிக்காக இருக்கணும். ஸ்டார்டர் பேக்கில் வச்சுட்டு சில்வர் ஆக முடியுமான்னா முடியாது. ஸோ சில்வர் ஆகிறதுக்கு எல்லா 3 ஐடியும் பேசிக்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் 10 பேரை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த நாளே உங்கள் ஐடி சில்வராக உங்களுடைய ஆப்லேயே உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா காமிக்கும். திரும்ப நீங்கள் கூப்பிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இதெல்லாமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப்லேயே நைட் 9:30 க்ளோசிங்குள்ளார உங்களுடைய 10 ஐடி எப்போ முடிஞ்சிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள்லேருந்து உங்களுடைய பெயர் சில்வர் லிஸ்ட்டில் சேர்த்தப்படும். ஓகே, இப்போ சில்வர் ஆனன்னா நமக்கு என்ன சார், என்ன பெனிஃபிட்னா முதல்ல சில்வர் ஆகிறதுக்கு கம்பெனியோட ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சில்வருங்கிறது தான் முதல் படி. அடுத்த ஒவ்வொரு முறை கம்பெனியோட பெரிய மீட்டிங் நடக்கும் போதும் அந்த மீட்டிங்ல ஸ்டேஜ்ல அன்னைக்கு யார் முக்கியமான தலைவர் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்களோ அவங்க கையால் அந்த சில்வர் பின்னு வந்து நமக்கு கொடுக்கப்படும், வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில்வருக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சில்வர் ஆகும்போது 10 ஐடி தயவு செஞ்சு எப்பவுமே பைனரி கான்செப்ட் அப்படிங்கும்போது லெஃப்ட் ரைட்டு 2 டீமும் கரெக்டாக பேலன்ஸ்டாக கொண்டு போகணுங்கும் போது யாரோ மேலே இருந்து உங்களுக்கு உங்கள் ஐடி போட்டு கொடுப்பாங்க, உங்கள் டீம் நடத்துவாங்கங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். அது வந்து உங்களுக்கு ஸ்பில் ஆகுது அப்படின்னா அதிகபட்சமாக அவங்க கொடுக்கும்போது தானாக வரும். ஆனால் உங்களுடைய சில்வர் ஆகிறதுக்கு 10 பேரை நீங்கள் கொண்டு வரும்போது 5-5 பிரேக்கப் பண்ணி கரெக்டாக பேலன்ஸ்டாக போட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய நபர் யார் நாளைக்கு ஒர்க் பண்ணாலும் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்தே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய 2 ஐடி பேசிக் போக நீங்கள் கொடுத்துருக்க அத்தனையுமே 10 பேரும் பேசிக்கில் தான் இருக்கும். ஸ்டார்டரில் இருந்தால் சில்வர் ஆகுமானா முடியாது. ஸோ அந்த 10 ஐடியும் பேசிக்கில் இருக்கணும்.
அது மூலியமா உங்களுடைய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2 ஐடி, அதாவது உங்களோட டாப் ஐடி போக 2 இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுடைய 10 நேரடி அறிமுகங்களும் சேர்ந்து 12 ஐடி. அப்போ 12 ஐடிக்கும் நேரடியாக அறிமுகப்படுத்தும் போது பேசிக் பேக்கேஜ் எவ்வளவு உங்களுக்கு கமிஷன்? 2000 ரூபாய். ஸோ அந்த 2000 ரூபாய் 12 ஐடியிலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டாப் ஐடிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஜோடி மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 6 ஜோடிக்கான கமிஷன் 500 ரூபாய் எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு 3000 ரூபாய் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேரில் தான் இந்த 2 ஐடி இருக்கும்போது இதுக்கு கீழேயும் உங்களுக்கு பேர் மேட்ச் ஆகுது பாருங்க, அந்த ஒரு சேல்லையே. ஸோ இங்கே 2 ஜோடி இங்கே 2 ஜோடி மேட்ச் ஆகும்போது அங்கேருந்தும் 1000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வருது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ப்ளஸ் ஒரு 3000 ப்ளஸ் 2 ஆயிரங்கள் சேர்த்து 29,000 ரூபாய் பக்கத்தில் உங்களுடைய முதல் வருமானமாகவே ஒரு பெரிய 5 ஃபிகர் இன்கமாக வருது. ஸோ இதுதான் சில்வர் ஆகிறதுக்கான ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் அந்த சில்வர் பின்னுக்கான ரெக்கக்னிஷன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது உங்களுடைய இபிஎல் சிஸ்டத்தில் அடுத்ததாக வரக்கூடிய கோல்டுக்கு குவாலிஃபை ஆகிறது. அந்த கோல்டு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆர்பி அப்படிங்கிறது ரிவார்ட் பாயிண்ட் ரிடம்ஷன் பாயிண்ட் கிடைக்கிறது தான் முக்கியம். அந்த ரிடம்ஷன் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான ஒர்க்கை நீங்கள் ஆரம்பிக்கணும்னா முதல்ல உங்களுடைய ஐடி சில்வர் ஆகும்போது பேசிக் பேக்கில் இருந்தது, கோல்டு ஆகும்போது சூப்பர் பேக்காக அப்கிரேட் பண்ணணும். ஸோ சில்வராக நீங்கள் சில்வருக்கு பேசிக் பண்ணும்போது ஒரு செட்டு வாங்கியிருக்கீங்க, மிச்ச 5 செட்டு நீங்கள் விமாலில் தனித்தனியாக வாங்கியிருந்தாலும் சரி, நேரடியாக 3 பேக்காக வாங்கியிருந்தாலும் சூப்பர் பேக்கேஜுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்கன்னா 6 செட்டு உங்கள் பேரில் போயிடும். அப்போ 6 செட்டுங்கும் போது டாப் ஐடியில் ஒரு 6 செட்டு, உங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஐடியில் 6 செட்டு, எந்த டைம் லிமிட்டும் இல்லை. உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம் இந்த பிஸ்னஸில் எவ்வளோ சீக்கிரம் கோல்ட் ஆறீங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ அப்போது 6 செட்டு உங்களுடைய பேரில் இருக்குது. இது முதல்ல ஆரம்பிக்கும் போதே கையில் காசு இருக்குது, நான் வந்து இமிடியட்டாக டைரக்ட் சூப்பர் பேக்கேஜில் வரேன்னா சூப்பர், வெல் டு டூ, ரொம்ப அருமையான விஷயம், குட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் சீரியஸாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும், அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு இந்த ரிடம்ஷன் பாயிண்ட் ரிவார்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்ன வேலை பண்ணணும் அப்படின்னா, சூப்பர் பேக்கேஜாக நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீம் இருக்கு இல்லையா, அந்த 10 பேர் வந்தாங்க பாருங்க, அந்த 10 பேருக்கு இதே பிளான் தான் சொல்லி தரும்போது என்ன ஆகும், அந்த 10 பேர்ல யாரு 4 பேராவது சில்வர் ஆகிறாங்கன்ட்டு, ஏன்னா அவங்களுக்கும் இதே பிளான் தான். முதல்ல சொன்ன மாதிரி இதே விஷயத்த நீங்க உங்க டீம்ல ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களை சீரியஸா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கூட வேலை பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களோட, இல்லைன்னா புது ஆளுகளை, இன்ட்ரெஸ்டோட ஆளுகளை நீங்க 10 மட்டுமே நிக்க போறதில்ல, நீங்க 100 பேரை கூட டைரக்டாக கொண்டு வரலாம். அந்த 100 பேர்ல உங்களுடைய ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். 6 வாட்டியாவது தாயக்கட்டையை உருட்டினாதானுங்க ஒரு வாட்டி தாயம் போகும். அப்போ அந்த 10 பேர்லேருந்து ஒருத்தர் வர்றாருன்னா இன்னும் நீங்கள் எவ்வளோ டைரக்டாக அறிமுகப்படுத்தினாலும் அது மூலிமா உங்களோட டைரக்ட் ரெஃபரல் இன்கமும் கிடைக்கும், உங்களுடைய டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு சில பேர் எக்ஸ்ட்ராவாக கிடைப்பாங்க. அப்போது இந்த 2 ஆர்பி எப்படி வருது அப்படின்னா, உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய 1 and 2 ஐடியில் 2 சைட்லேருந்தும் 10 செட்டு. 10 செட்டுன்னா என்ன, ஒருத்தர் சில்வர் ஆனாலே 10 செட்டு தானே. அப்போ உங்க கூட வந்த நபரை சில்வராக நீங்க எந்த கட்டத்துக்கு போனீங்களோ அவங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரதுக்கான வேலை பண்ணா போதும். ஸோ ஒவ்வொரு மாசமும் நடக்க வேண்டிய இந்த ஒரு விஷயத்துல 2500 சிவி தான் கணக்கு. இது நீங்க 10 பேரை வச்சு கொண்டு வர்றீங்களா, 10 செட்டு ஒரே ஆள் எடுக்கிறாரா, சிவி கணக்கு தான். அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு பேசிக்குங்கிறது 250 சிவி. அப்போ 250 சிவியை 10 முறை ஒருத்தரே வாங்கினாலும் சரி, 10 பேர் வாங்கினாலும் சரி, எல்லாம் சேர்ந்து 2500 சிவி உங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியிலையும் உங்களுடைய உங்களுடைய டவுன்லைனில் இருக்க உங்களுடைய ஓன் சப் அக்கௌண்ட்ல, இது 1ன்னா இது 2, இது 3. அப்போ உங்களோட 2வது ஐடியில் ஒரு 2500, 3வது ஐடியில் ஒரு 2500 சிவி வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய 2வதும் 3வது ஐடிக்கு 2 ரிடம்ஷன் பாயிண்ட் ஆட் ஆகும். அப்போ இங்க 2 வந்ததுன்னா மேல இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடிக்கு என்ன ஆகும், 4ங்கிற கணக்கு வரும். ஆனா மொத்தமா பார்த்தா எல்லாமே 3மே நீங்க தான். அப்படிங்கும்போது 4 + 2 + 2
8 ஆர்பி உங்களுடைய கணக்குல சேரும். ஸோ இதனால தான் 3 ஐடி எடுத்திருக்கும் போது இது 3 மடங்காக உங்க கணக்குல சேருங்கிறது கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இது வேற யாரோ 2 இருந்தாங்கன்னா உங்களுக்கு 4 ஆர்பி தான் கிடைச்சிருக்கு, 8 கிடைக்காது. அவங்களும் இதே போல 2 ஆர்பி கூட எடுத்திருக்கலாம். நிறைய பேர் நினைக்கலாம் என் ஃபேமிலி ஐடியை வந்து எனக்கு நேரடியாக போட்டு என் ஃபேமிலியில் 2 பேரை சேர்த்திட்டேன்னா அவங்களுக்கு 2 ஆர்பி கிடைக்கும்னா அவங்களுக்கு 2 தான் கிடைக்கும், உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். உங்க பேர்ல 3 சேர்ந்து 8ன்னு வராது. ஸோ அதனால தான் 3 இண்டிவிஜுவல் ஐடியும் உங்க பேர்ல போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். இதுதான் அடிப்படையாக ரிவார்டு பாயிண்ட், ரிடம்ஷன் பாயிண்ட் வாங்குறதுக்கான சிஸ்டம். இங்கேருந்து ஆரம்பிச்சு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு சைடு 10 பண்ணிட்டேங்க, இன்னொரு சைடு 5 ஆச்சு, இன்னொரு சைடில் 5 ஆச்சு, இன்னொரு சைடு 10 ஆச்சுன்னா எல்லாம் ஆர்பி அந்த மாதத்துக்கு மேலே ஐடிக்கு வேணால் வந்து அது சேர்ந்துருக்குமே தவிர கீழே 2 ஐடியிலையும் அது ஆர்பி கணக்கு வராது. அப்போ மொத்தமாக இதுக்கு தான் 4 ஆர்பி கிடைக்கும், இது 2 கணக்கில் வராது. ஸோ அதனால் தயவு செஞ்சு எப்போவுமே உங்களோட சப் அக்கௌண்ட்டில் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்பி வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். ஸோ இதில் ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன், உங்களுடைய 3வது ஐடி வந்து சில பேர் ரொம்ப லேட்டாக கூட போட்டிருக்கலாம், அது கீழே ஒரு 10 பேரை தாண்டி கூட உங்கள் ஐடி வந்திருக்கலாம். அந்த இடத்துல கூட அதே கதை தான், அங்கேயும் உங்களுக்கு கீழே 10 செட்டு வந்துருது. உங்களோட இன்னொரு ஐடியில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு 20 செட் வந்திருக்குன்னா திரும்ப உங்களுடைய டாப் ஐடியும் இதுவும் சேர்ந்து அதே 8 ஆர்பிக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால எங்க ஐடி போட்டிருந்தாலும் அதுக்கு கீழே எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத கரெக்டாக உங்க அப்ளைனோட சேர்ந்து நீங்க ஆட். இப்போ கோல்டு ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் ஸ்டெப்பு, சில்வருக்கு அடுத்தது. ஸோ இதுல இந்த 2026 முக்கியமான டார்கெட்டே இதுதாங்கும் போது எப்படி ஆர்பி எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 2500 சிபி 2500 சிபி 2 சைடு வந்ததுன்னா உங்களுக்கு 8 ஆர்பி கிடைக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா அடுத்த 12 மாசம் நீங்க ஜாயின் பண்ண டைம்ல இருந்து 12 மாசத்துல உங்களுடைய ஐடி டோட்டலா பாத்தீங்கன்னா 80 ஆர்பி வரும். அப்போ 80 ஆர்பி அப்படின்னா மொத்தமா சேர்த்து உங்களோட டாப் ஐடியில 80 இல்லை, உங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் டீம்ல இருந்து 20 ஆர்பி உங்களுடைய சப் அக்கௌண்ட்ல எடுத்திருந்தாலே போதும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இதுதான், 20 ஆர்பி 2 டீம்ல இருந்து வந்தா ஆட்டோமேட்டிக்கா 40 + 20 + 20. ஸோ 80ன்னு பெருசா ஒரு பாரமான விஷயத்த பார்க்காம இதை 20 பிரிச்சுட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா மேல 40 ஆயிடுது. ஸோ இதுதான் உங்களுடைய பிளானா இருக்கணும். இது ஒரு சில பேர் ஒரே சைட்ல ஐடி போட்டுட்டாங்க, நான் 3 ஐடியும் ஒரே லைன்ல போட்டுட்டேன், மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இப்போ திரும்ப ஒரு வாய்ப்பு. உங்களுடைய 2 ஐடியில கீழே இருக்கிறதுலையும் 20 ஆர்பி எடுத்தீங்கன்னா கூட மேலே 40 வர்றதும் இதே போல அதை பகிர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன ஆப்ஷன், 80 ஆர்பி எடுக்கிறது இந்த 12 மாசத்துல நான் எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணலாங்க அப்படிங்கும்போது முதல்ல நீங்க செஞ்சிருக்க வேண்டியது உங்களுடைய ஐடி சூப்பர் பேக்கேஜாக போயிருக்கணும். அப்புறம் உங்களுடைய டீம்ல 20 ஆர்பி, நான் 10 செட்டு பேர் மேட்சா உங்களுக்கு ஒரு மாசம் நடந்தாலே 2 ஆர்பின்னும், இதே 10 முறை நடந்ததுன்னா 20 ஆர்பி. லெஃப்ட்ல ஒரு 20 ஆர்பி, ரைட்ல ஒரு 20 ஆர்பி எடுத்தாலே உங்களுக்கு மொத்த கணக்கு 80 ஆர்பி முடிஞ்சிருது. அப்போ மாசம் மாசம் இதை பண்ணக்கூடிய விஷயத்த நீங்க 100 செட்டு வர்றது எப்படியெல்லாம் உங்களுடைய ஆக்டிவ் டீமை வச்சு அதை பிரிச்சு எடுக்கணுங்கிற கால்குலேஷன் தான் ஒரு லீடருடைய முக்கியமான தகுதி. ஸோ எத்தனை பேர் இதை வந்து உங்களுடைய டீம்ல ஒரு 100 செட்டு 2 டீம்ல, இனி உங்களோட அடுத்த சப் அக்கௌண்ட்ல 2 சைட்ல இருக்கக்கூடியல 100 செட்டு. இப்போ 100 செட்டை நீங்க அப்படியே டிவைட் பண்ணி கூட பார்க்கலாம். 100 செட்டு வர்றதுக்கு 2 டீம்ல 50 செட்டு வரணுமா, 25 செட்டு வரணுமா, 10 செட்டா வந்ததுன்னா எவ்வளோ வரும், எது எவ்வளோ வந்து ஒரு டார்கெட்டை பிரிச்சு நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எப்பவுமே அந்த 4 பேர், இந்த 4 பில்லர் உங்களுடைய டீம்ல, அது உங்க டீம்ல எங்க வேணா இருக்கலாம், அந்த 4 தனித்தனி டீம்ல எங்க அந்த 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பில்லர் யார் உங்களுடைய போட்டியாக உங்க கூட ஒர்க் பண்ணி அதே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணி
அவங்களோட ஒர்க் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ உங்களுடைய டவுன்லைனில் டீமில் மட்டுமே சூப்பர் பேக்கேஜ் இதை மட்டும் ப்ரொமோட் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் 15 செட்டு போகுதுன்னு வைங்களேன். உங்களுடைய டவுன்லைன் உங்கள் டீமில் இருக்கவங்களும் அதே போல் உங்களுடைய ஐடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 4 பேரும் சூப்பர் பேக்கேஜில் வந்தாங்க அப்படின்னாலே உங்களுடைய டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 செட்டு எடுத்ததை விட அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அப்போது இதில் 15 செட்டை எடுத்து உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் கீழே வந்தவங்க அவங்களுடைய மொத்தம் சேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வால்யூமில் அதிகமாகும். இங்கே 2 ஆர்பி ப்ளஸ் இவங்களுடைய சூப்பர் பேக்கேஜோடைய சிவியும் மேலே கணக்கில் வரும்போது உங்களுக்கு அது கிட்டத்தட்ட 10 ஆர்பி கிடைக்குதுன்னு வைங்க. 10 ஆர்பி மாசம் பண்ணால் 8 மாசத்துல 80 ஆர்பி. ஸோ இது ஒரு வாய்ப்பு. இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். எல்லாமே உங்கள் கையில் உங்கள் டீம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்கு. இது எல்லாமே ஒரு இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சஜஷன். ஸோ உங்களுடைய டவுன்லைன் டீமில் உங்களுடைய சப் அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமில் எவ்வளோ ஆர்பி எடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு நபருக்கும் அதை பிரித்து கொடுக்கும்போது நிறைய சில்வர்கள் வருதுன்னு வைங்க. 10 சில்வர் இந்த பக்கம், 10 சில்வர் இந்த பக்கம், 10 சில்வர் அப்படின்னு நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலே கஷ்டம் இல்லாமல் அவங்களுக்கும் பெரிய பாரம் இல்லாமல் 10 சில்வர் வந்தாவே 100 சேர். இப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு 16 ஆர்பி நீங்கள் ஒரு மாதம் எடுத்தால் 16 ஆர்பி அப்போ 80 ஆர்பி வர்றதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும்னா ஒரு 5 மாசத்துல நீங்கள் திரும்ப கோல்டு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், இனி 3 மாதம் நான் இந்த வருஷத்தோடைய எண்டுக்குள்ளார நான் முடிக்கணும்னு பார்க்குறேன்னா கூட இப்போ 6வது மாதம் ஆரம்பிக்குது, அடுத்த 6 மாசத்துல முடிக்கிறதுக்கான பிளானா 5 மாசத்துல முடிக்கலாம். ஏன் இந்த 12 டிசம்பருக்குள்ள முடிச்சா என்ன சார் பெனிஃபிட் அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட், ஒரு முக்கியமான கிஃப்ட் இந்த எண்டில் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் டீம் நம்ம சப் அக்கௌண்ட்டை போட்டுட்டோம்னா கூட அவங்களுக்கும் இது போல் அந்த 80 ஆர்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஒரு சைடு டீமில் 200 செட்டும் இன்னொரு சைடில் 100 உங்களுடைய சப் அக்கௌண்ட்டில் ஒரு 2 சப் அக்கௌண்ட்டில் ஒரு 300 செட்டும் இன்னொரு சைடில் 200 வந்தால் கூட கம்பெனி உங்களுக்கு அந்த 80 ஆர்பிக்கான வாய்ப்பு தருது. ஸோ இது போல் 2 சைடும் நீங்கள் போட்டிருந்து கூட அதில் ஒரு சைடு வேலை பண்ணல, அங்கே 0 ஆர்பி. ஆனால் மொத்த டீமில், ஏன்னா இது 3மே சூப்பர் பேக்கேஜாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சைடு டீமில் 200 செட்டும் இன்னொரு சைடில் 400 செட்டு போயிருக்கு அப்படின்னாலும் 40 ஆர்பி, ஒரே சைடில் 40 ஆர்பி கிடைச்சிது, மேலே இருக்கிறதும் 40 ஆர்பி. இங்கே மொத்த டீமும் சேர்ந்து 200 செட்டுங்கிறது நிறைய பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருமே அங்கே கரெக்டான ஆர்பி லெவலில் வரல. அந்த 200 செட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் இருக்க 40 ஆர்பி, மேலே இருக்கக்கூடிய 40 ஆர்பி கூட உங்களுக்கு கணக்கில் எடுத்து 80 ஆர்பி ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் உங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முதல் ஸ்டெப்பு, நம்ம இப்போ பண்ண வேண்டிய முதல் காரியமே கோல்டு ஆகிறது தான். இந்த கோல்டு முடிச்சோன்னா அடுத்தது பிளாட்டினம் இதெல்லாமே இருக்கு. ஆனா நம்ம முதல் ஸ்டெப் கோல்டுக்கான வேலையை பண்ணிட்டோம்னாவே பாருங்க, இது சாத்தியமா 80 ஆர்பி பண்ணியிருக்காங்களான்னா இந்த ஜனவரி ஆரம்பிச்சதுல இருந்து 2026ல இருந்து 3-4 மாசத்துக்குள்ளாரையே இன்னைக்கு தெலுங்கானா டீம்ல 4 பேர் கோல்டை முடிச்சிருக்காங்க. இவங்களும் அதே டைம்ல ஆரம்பிச்சவங்க திரும்ப அந்த ஜனவரியிலேருந்து திரும்ப அவங்க சில்வர் ஆனாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு இதே ஸ்டோரி தான் எல்லாத்துக்கும். என்ன நடக்குதுன்னா டீம் நம்பர்களை அதிகப்படுத்துறது தான். டீம் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்கன்னா கூட கிடைக்கும். நீங்க கொஞ்சம் பேரை வச்சுட்டு நிறைய பண்ணும்போது இன்னும் அது பெரிய கஷ்டமா இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இன்னைக்கு அப்துல் காதர் சார் ஆகட்டும், வெங்கடரமண பண்டாரு, இவங்க எல்லாமே 2 பேருமே இதில் கோல்டு முடிச்சது மாதிரியே அவங்க மதிலட்டியும் திருமல செட்டி ரமேஷும் கூட கோல்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் இந்த 3-4 மாசத்துக்குள்ள முடிச்சிருக்காங்க அப்படின்னா இது யாரும் செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். செய்யணுங்கிற எண்ணமும் அந்த பிளானும் தான் முக்கியம். எல்லாமே கணக்கு தாங்க.
கணக்கு தப்பா போட்டா ரிசல்ட் கண்டிப்பா தப்பா தான் வரும். அதனால உங்க டீம் ஸ்ட்ரென்த் உட்காந்து சும்மா நம்ம ஓட்டம் ஓடிட்டே இருக்கோங்கிறத விட கரெக்டா ஸ்மார்ட் ஒர்க் பண்றதா இருக்குன்னா நம்ம டீம்ல கரெக்டா எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிவி நடக்கணும், எவ்வளோ ஆர்பி எங்கேருந்து வரணும், இத்தனை வாய்ப்புகள் இதுல இவ்வளோ பர்முடேஷன் காம்பினேஷன் கம்பெனி கொடுத்துட்டாங்க. அது ஒரே சைடில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ரெண்டு சைடில் வந்து தனித்தனியாக வந்தாலும் எப்படி வந்து ஆர்பி கேதர் பண்ணணும், எல்லாமே. இனி இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நேரடியாக ஆஃபீஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் எப்போ வேணால் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாளைக்கு வர்றேங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னா நான் சென்னையில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இதை பற்றி இன்னும் விலாவாரியாக பேசி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை என் டீமுக்கே உட்காந்து தெரியப்படுத்தணுன்னாலும் நம்ம ஆஃபீஸில் இதுக்குன்னு கூட தனியாக வெறும் இபிஎல் சிஸ்டத்தை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷனும் பண்ணுவோம், ட்ரைனிங்கும் பண்ணுவோம். எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலையும் இது சாத்தியம் அப்படிங்கிறது காமிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டு மானத்தை காப்பாற்றுறது. இன்னைக்கு இவங்க 4 பேரும் அங்கே பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக தான் போகுது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இத்தனை பேர் இவங்க டீம்ல செஞ்சனால தான் இவங்க வந்து இந்த 80 ஆர்பி வந்திருக்காங்கன்னா கீழே நாளைக்கு இன்னும் எத்தனை கோல்டு வர்றதுக்கான நம்பர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் மானத்தை காப்பாற்றுறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னா இனி அடுத்த 6 மாசத்துக்குள்ளார ஏன் பண்ணணும், இதனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படிங்கும்போது கோல்டு ஆறவங்களுக்கு அடுத்த வருஷம் 2027 17 ஜனவரியில நம்மளுடைய விசா ப்ரோக்ராம் மலேசியாவில் இருக்கக்கூடிய பெனாங் அருமையான டூரிசம் பிளேஸ்ல நடக்க போகுது. இதுக்கு இந்த கோல்டு ஆறவங்களுக்கு எல்லாம் இப்பவே கம்பெனி வந்து டிக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு விசா டிக்கெட்ல இருந்து இந்த ஃபங்க்ஷன் முழுசும் மலேசியால அந்த பெனாங் மாகாணத்துல நம்ம சுத்தி பார்க்கறதுல இருந்து எல்லாமே இந்த கோல்டு முடிக்கக்கூடிய நபருக்கு கம்பெனி ஃப்ரீயா செஞ்சு தரப்போறாங்க. இந்த ட்ரிப்புக்கு குவாலிஃபை ஆகணும், அடுத்த ஜனவரி மாதம் நம்ம அங்கே போகணுன்னா குறைஞ்சது நம்ம ஒரு நவம்பருக்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னா டிசம்பரில் டிக்கெட் போடுறதுக்கு விசா ஏற்பாடு பண்ணுறதுலையும் ஏதாவது பாஸ்போர்ட்டில் குழப்பமெல்லாம் இருக்குன்னா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு நவம்பருக்குள்ளார எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கூட்ட முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கான ஒரு கங்கணம் கட்டிட்டு நம்ம இறங்க போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இது முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே எப்போ வேணால் இங்கே ஆஃபீஸில் நம்ம வந்து சென்னையில் எங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது இதுக்கான ஒரு நல்ல டீட்டெயில் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இனி அடுத்தடுத்து இதை நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம பிளாட்டினம் பற்றி பார்ப்போம். எல்லாமே இதோடைய டபுள் எப்படி டூப்ளிகேட் பண்ணணுங்கிறது ஒரு வாட்டி கோல்டு முடிச்சிட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நன்றி, வணக்கம். இன்னைக்கு 2 விஷயங்களும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்பவுமே ப்ராடக்டை பற்றி பார்க்குறோம், பிளானை பற்றி பார்க்குறோம். ஆனால் பிளானுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு கலந்துக்கிட்ட எல்லா லீடர்ஸுக்கும் வாழ்த்துக்கள். இதுலேருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது அதோட ரிசல்ட் உங்களுடைய ஒத்துழைப்பில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். குட் நைட், இரவு வணக்கம்.